பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த டாஸ்க்ல வந்துட்டு நேத்திக்கு விஷ்ணு, மணி அண்ட் மாயா அவர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுல விஷ்ணு அவர்களுக்கு 3 புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு, மணிக்கு 2 புள்ளிகளும், மாயா அவர்களுக்கு 1 புள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் இந்த விஷயத்தை பத்தி இப்போ ஸ்ரீபிரியா அவர்கள் வந்து ஒரு சின்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாயாவும் பூர்ணிமாவும் சேர்ந்து எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இந்த வீட்டுக்குள்ள பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கேம்லயும் அவங்க நிறைய ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணாங்க. ஆனா அதுவே அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து மித்தவங்க பிளான் பண்ணா அதை வந்து ஃபால்ஸ் கேம், ஃபேக்கா விளையாடுறாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பே இவங்களுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அர்ச்சனா தான் இந்த கேம்ல ரெஃபரியா இருந்தாங்க. அண்ட் அர்ச்சனா வந்து இந்த கேம்ல ரெஃபரியா இருந்தனாலதான் மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஒரே ஒரு சான்ஸ் தான் கிடைச்சிச்சு, அவங்க 2 பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அர்ச்சனாவுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தவறா பட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை அவங்க சொல்லி இருந்திருக்கலாம். ஏன் அவங்க இந்த இடத்துல அதை பத்தி எதையுமே பேசல அப்படின்ற மாதிரி கேட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம பூர்ணிமா வந்து அவங்க கேம் அவங்களே விளையாண்டுட்டு இருந்தாங்க, அதை பத்தியும் எந்த விதமான கொஸ்டின்ஸும் இவங்க எதுவும் பண்ணல, ஏன் அப்படின்ற மாதிரியும் கேட்டிருந்திருக்காங்க. நேற்று நடந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல விஷ்ணு அவர்கள் ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் மாயா அவர்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் கிடைச்சிருந்துச்சு. அவங்க வந்து 3rd பிளேஸ்ல இருந்தாங்க. அண்ட் மீதி எல்லாருமே இந்த கேம்ல இருந்து எவிக்ட் ஆகி வெளியில போயிருந்தாங்க. இது மூலியமா ஸ்ரீபிரியா அவர்கள் வந்து அர்ச்சனா மேல வந்து ஒரு பெரிய அக்யூசேஷன் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க பூர்ணிமாவுக்கும் மாயாவுக்கும் வந்து ஃபேவரட்டிசம் இந்த இடத்துல பண்றாங்களோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இப்போ இங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ நீங்க எல்லாம் சொல்லுங்க, அர்ச்சனா வந்து மாயாவுக்கும் பூர்ணிமாவுக்கும் ஃபேவரட்டிசம் பண்றாங்களா, அவங்க 2 பேருக்கு இவங்க சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க.